வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் மாற்றும் போது சேஞ்சஸ் இன் டென்சஸ் வந்து அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குறது ப்ரெசென்ட், அதாவது ப்ரெசென்ட் டென்ஸை வந்து எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும், ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தம் உங்களுக்கு வந்து 3 இது எடுத்திருக்காங்க. நம்ம டென்ஸ் ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல. சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ், ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் இருக்குது, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த இதுக்கு கிடையாது. இந்த 3 மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 3ல் சென்டென்ஸ் வந்து அதை எப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், டென்ஸை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். டென்ஸை வச்சு ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஒரு சென்டென்ஸை வந்து இது சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸா, ப்ரெசென்ட் கண்டினியூஸா, இல்லை பாஸ்ட் டென்ஸா, ஃப்யூச்சர் டென்ஸா, ஃப்யூச்சர் கண்டினியூஸா இப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஓகேங்களா? இதுலேயும் வந்து ஈஸியாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்னால் என்ன நம்ம பார்த்துருக்கோம், ஒரு வேர்ப் இருக்கும், வேர்பு கூட எஸ் ஆர் இஎஸ் இருக்கும். அதாவது என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே, ப்ளேஸ் அந்த மாதிரி. ஓகேங்களா? ரீட், ரீட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஈட், ஈட்ஸ் இந்த மாதிரி எஸ் அண்ட் இஎஸ் இருக்குது அந்த சென்டென்ஸில். ஒரு வேர்பு வருது, அந்த வேர்பு கூட பார்த்தீங்கன்னா எஸ்ஓ இஎஸ்ஓ இருக்குது அப்படின்னா அது என்ன சென்டென்ஸ்? சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸை, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் எப்படின்னு பாருங்கள். ஷீ குக்ஸ் டின்னர். இந்த குக்ஸ் அப்படிங்கிறது வேர்பு, இங்கே நம்மளுக்கு எஸ் வந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்போ இது சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்போ இதை வந்து எப்படி பாசிவ் வாய்ஸாக மாற்ற போகிறோம் நம்ம அப்படின்னா, இப்போ இது கூட நம்ம என்ன போடணும் அப்படின்னா எஸ் போடணும், இல்லை ஆர் போடணும். சிங்குலராக இருந்தால், அதாவது வேர்பு வந்து சிங்குலர், வேர்பு இல்லை, சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் எஸ் போடுவீங்க, ப்ளூரலாக இருந்தால் ஆர் போடுவீங்க, ஐ வந்து ஆம் போடுவீங்க. ஓகேங்களா? இதை தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க. ப்ளஸ் அது கூட நம்ம வந்து V3 யூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, V3 அப்படின்னா என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதை தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். ஷீ குக்ஸ் டின்னர். இங்கே ஷீங்கிறது என்னது? சிங்குலர். குக்ஸுன்னு வரதுனால இது என்னது? என்ன டென்ஸு? சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதை கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க? இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு என்னவா போயிடும்? ஆப்ஜெக்டாக போய்டும். ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வந்துடும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து டின்னர், டின்னரை வந்து நான் சப்ஜெக்டில் எழுதிக்கிறேன். ஸோ இன்னொரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, இங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்டை தானே நம்ம வந்து சப்ஜெக்டாக மாற்றுறோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலான்னு பார்த்து தான் நீங்கள் வந்து இஸ்ஸோ இல்லை ஆரோ போடணும். ஓகேங்களா? டின்னர் சிங்குலராக ப்ளூரலான்னு பார்த்து தான் நம்ம இஸ் போடணும். இஸ் போடுறதா ஆர் போடுறதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ஷீயை பொறுத்து கிடையாது. சென்டென்ஸை நீங்கள் மாற்றும் போது உங்கள் சென்டென்ஸோட சப்ஜெக்ட் எதுவோ அதுக்கு நீங்கள் வந்து சிங்குலர் ப்ளூரல் பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? எல்லாமே இந்த டென்ஸ்க்கு ஃபுல்லாகவே நீங்கள் அப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே டின்னர்னு இருக்குது. டின்னர் என்னது? சிங்குலராக ப்ளூரலா? சிங்குலர். ஸோ டின்னர் இஸ் போடணும். குக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ட் குக்டு. ஸோ ஹர், இந்த ஷீயை வந்து என்ன சொன்னேன் நான் ஏற்கனவே, நான் வந்து சொன்னேன் இல்லையா, பர்சனல் ப்ரொனவுன் வந்ததுன்னா ஷீயை வந்து ஹர்ராக மாற்றுவோன்னு சொன்னேன். ஸோ ஷீ ஹர்ராக மாற்றிருக்கோம். பை கண்டிப்பாக போடணும், அதனால பை போட்டிருக்கோம். அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? டின்னர் இஸ் குக்டு பை ஹர். புரிஞ்சுதுங்களா? இதுதான் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். ஸோ அடுத்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் வந்து எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸ் அப்படின்னாலே சென்டென்ஸில் என்ன இருக்கும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐஎன்ஜி வேர்பு கூட கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஐஎன்ஜி ப்ளஸ் வேர்பு கண்டிப்பாக இருக்கும். முன்னாடி இஸ், ஆறு இல்லை ஐ ஆம் அப்படி இருந்தது அப்படின்னா அது என்னது? ப்ரெசென்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இதை வச்சு, இந்த ரூல்ஸை வச்சு இது வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் இந்த சென்டென்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து பாசிவ் வாய்ஸாக மாற்றுறீங்க. அப்படி மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இஸ்ஸு ஆம் ஆர் அது அப்படியே இருக்கும். சிங்குலர் ப்ளூரலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இஸ்ஸா ஆரா ஆமான்றதை நம்ம போடுவோம். பட் கூட என்ன ஆட் பண்ணுறோம்? இங்கே ஐஎன்ஜி இருக்கிறதுனால பீயிங் ஆட் பண்ணுறோம். பீயிங் ஆட் பண்ணி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ட் V3 வேர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஆம் ஐ இருக்குது, ஐஎன்ஜி இருக்குது, ரைட்டிங் இருக்குது. அப்போ இது என்னது? இது வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ். ஐ எம் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் இப்போ கன்வெர்ட் பண்ணுவீங்க. கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் என்னது? ஆன் எஸ்ஏ, அது வந்து சப்ஜெக்டாக வரும். அப்போ ஆன் எஸ்ஏ, எஸ்ஏங்கிறது என்னது? சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர், அதனால எஸ் வரும். இந்த ரூல் பிரகாரம் பீயிங் போடணும். பீயிங் V3 போடணும். ரைட்டோட V3 வந்து ரிட்டர்ன். ஓகேங்களா? பீயிங் ரிட்டர்ன் பை, ஐயோட இது பர்சனல் ப்ரொனவுன் இல்லையா, ஐ எப்படியே மாறும்? மீன்னு மாறும். ஸோ பை வந்து ரூல் பிரகாரம் போடணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறுது? அண்ட் எஸ்ஏ இஸ் பீயிங் ரிட்டர்ன் பை மீ அப்படின்னு மாறும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ அடுத்து
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் என்னது, ஏற்கனவே வந்து வேர்ப் வந்து உங்களுக்கு V3 தான் இருக்க போகுது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான் இருக்கும். கூட வந்து ஹேஸும் ஹேவ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, இப்படி இருந்தாலே அது என்ன சென்டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இதை நீங்கள் மாற்றும் போது எப்படி மாற்றணும், ஹேஸும் ஹேவும் அப்படியே தான் வரும். அது வந்து நீங்கள் வந்து சிங்குலராக ப்ளூரலான்னு பார்த்தா ஹேஸா ஹேவான்னு போட போகிறீங்க. கூட பீன், ஓகேங்களா, பீன் வரும். அந்த V3 வேர்ப் அப்படியே வரும். இதில் என்ன V3 வேர்ப் இருக்கோ அந்த வேர்ப் அப்படியே வரும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. த டீம் ஹேஸ் ஒன் த கேம். ஓகேங்களா, இப்போது த டீம் ஹேஸ் ஒன் த கேம் அப்படிங்கிறதுல ஹேஸ் இருக்கிறதுனால இது வந்து என்னது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ். ஓகேங்களா, இதை வந்து நம்ம இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸாக மாற்ற போகிறோம். ஸோ பாசிவ் வாய்ஸாக மாற்றும் போது ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக வரும், சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக போயிடும். ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் என்னது, த கேம், அதுதான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஓகேங்களா, சப்ஜெக்டாக த கேமுங்கிறது சிங்குலராக ப்ளூரலா, சிங்குலர், ஹேஸ். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டீம் இருக்கிறதுனால, டீம் அப்படிங்கிறது கலெக்டிவ் ப்ரொனவுன், கரெக்டுங்களா. ஸோ அதனால வந்து சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால தான் மேலே சென்டென்ஸ்லேயே அது வந்து ஹேஸ்ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ த கேம் ஹேஸ் பீன் ஒன் பை த டீம். ஓகேங்களா, ஸோ த கேம் அப்படியே எழுதுகிறோம், ஹேஸ் அப்படியே எழுதியிருக்கோம், பீன் மட்டும் நம்ம இந்த ரூல் பிரகாரம் ஆட் பண்ணுறோம். பீன் ஒன், மேலே இருக்க ஒன் அப்படியே தான் எழுதிக்கிறோம், ஒன் பை த டீம். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ணுறோம், இந்த பீனும் இந்த பையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஹேஸ் அப்படியே தான் இருக்குது, பீனும் பை மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா. ஸோ இவ்வளோ தான் ப்ரெசன்ட் டென்ஸை வந்து நீங்கள் எப்படி ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸாக மாற்றுறது, அதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்க்கு இருக்குது, அது பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது என்னது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸில் எப்படி நம்ம வந்து இதை கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு வர வேர்ட் என்னது, ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். V2ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அந்த கொடுத்துருக்க வேர்போட பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா, ஸோ V2 வேர்ப் வரும். இதை நம்ம எப்படி மாற்றுவோம் அப்படின்னா வாஸ் வேர் யூஸ் பண்ணுவோம். போனதில் இஸ் ஆர் யூஸ் பண்ண மாதிரி இங்கே வாஸ் வேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாஸ் சிங்குலருக்கு, வேர் வந்து ப்ளூரலுக்கு, கூட V3 பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு வந்து வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள், ஷீ பிளேட் த பியானோ. பிளேடுன்னு வரும்போதே நம்மளுக்கு என்ன தெரியும், இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, பிளேயோட பாஸ்ட் டென்ஸ் இங்கே வந்திருக்கு, அதனால இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுங்கிறதுனால நம்ம அதை என்னென்னு மாற்றுவோம், வாஸ் ஆர் வேர் போடணும். பியானோ அப்படிங்கிறது என்னது, சிங்குலர். ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதுவோம். அதனால் பியானோ எழுதும்போது பியானோ வாஸ் பிளேட் பை ஹர். ஷீங்கிறது இங்கே ஹர்ராக மாறிடும், பை போடணும். ஓகேங்களா, அதே மாதிரி வாஸ் ஆட் பண்ணணும் பிளேடுக்கு முன்னாடி. அப்போ இந்த சென்டென்ஸ் என்னவா மாறுது, பியானோ வாஸ் பிளேட் பை ஹர் அப்படின்னு மாறிடுது. ஓகேங்களா, அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ்னாலே என்ன சொல்லியிருக்கேன், வேர்பில் ஐஎன்ஜி இருக்கணும், கூட வாஸும் வேரும் இருக்கணும். அப்படி இருந்தால் அது என்னது, பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாஸை வேறு அப்படியே வச்சுட்டு நம்ம பீயிங்கை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். ஸோ போனதுலேயும் நம்ம என்ன பண்ணோம், இதே மாதிரி இசையும் ஆரையும் அப்படியே வச்சுட்டு பீயிங் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸும் சரி, ப்ரெசன்ட் கண்டினியூஸும் சரி, நீங்கள் என்ன ஆட் பண்ணுவீங்க, பீயிங் ஆட் பண்ணணும் எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா, கூட V3 வேர்ட் வந்துடும். அடுத்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ வாஸ் ரீடிங் அ புக். ஸோ வாஸ் வந்திருக்கு, ஐஎன்ஜி வேர்ப் வந்திருக்கு அப்படின்னா அது என்ன சென்டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம எப்படி மாற்றுவோம், ஸோ புக்கை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சப்ஜெக்டாக எழுதிடுவோம், அ புக், வாஸ் அப்படியே எழுதிடுவீங்க. பீயிங், இந்த பாஸ்ட் கண்டினியூஸ்க்கான வேர்டு என்னது, பீயிங், அதை வந்து எழுதுவோம். ரீடிங்கோட V3 வேர்டு, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு ரெட். பை ஷீங்கிறது என்னவா மாறும், ஹர்ராக மாறிடும். ஸோ பையும் போடணும், ஹர்ன்னு மாற்றணும். அதை புரிஞ்சிருச்சுங்களா. ஸோ புக் வாஸ் பீயிங் ரெட் பை ஹர் அப்படின்னு பாசிவ் வாய்ஸில் மாறும். ஓகேங்களா, அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னாலே என்ன வரும், ஹேட் வந்துடும். பர்ஃபெக்ட் சென்டென்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்ட்டிசிபிள் வேர்டு வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஹேட் ப்ளஸ் V3 இருக்கும். இதை வந்து எப்படி மாற்றுவீங்க, ஹேட் அப்படியே வச்சுப்பீங்க, V3 அப்படியே இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பீன் மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். அதே தான் போனதுலேயும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, போனதில் என்ன பண்ணோம் நம்ம, இதே மாதிரி ஹேஸ் ஹேவ் போட்டு பீன், சென்டென்ஸில் ஹேஸ் ஹேவ் அப்படியே தான் இருக்கும், பீன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க. அதே தான் இங்கேயும் பீன் மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ ஹேஸ் ஹேவ் வந்ததுன்னா அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், ஹேட் வந்தால் அது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா, இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து இதை எப்படி நம்ம வந்து மாற்றுறோன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ ஹேட் ஃபிக்ஸ்டு த கார். ஓகேங்களா, ஹேட் வந்திருக்கு,
ஃபிக்ஸ்டு வந்து பார்ட்டிசிபிள் வேர்ட். ஸோ இதனால் இது என்னன்னு தெரியுது, பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதை எப்படி மாற்றுவீங்க, த காருங்கிறது சிங்குலர். ஸோ சிங்குலர் ப்ளூரலுக்கு இங்கே இடம் கிடையாது, அதனால் ஹேட் அப்படியே வந்துடும். ஃபிக்ஸ்டுக்கு பதிலாக நான் என்ன சொன்னேன், பீன் வந்து நம்ம ஆட் பண்ணணும். V3 வேர்ட் அப்படியே வந்துடும். ஸோ ஹேட் ஃபிக்ஸ்ட் அப்படியே வந்துடும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பீன் மட்டும் நீங்கள் போடணும். ஸோ ஹேட் பீன் ஃபிக்ஸ்டு, பை வந்து நம்மளோட ரூல் பிரகாரம் பை போடணும். ஹீ அப்படிங்கிறது என்னவா மாறிடும், பர்சனல் ப்ரொனவுன் ஹீ வந்து ஹிம்மா மாறிடும். ஓகேங்களா, அப்போ என்னவாகுது, த கார் ஹேட் பீன் ஃபிக்ஸ்டு பை ஹிம் அப்படின்னு இந்த பாசிவ் வாய்ஸாக மாறிடும். ஓகேங்களா, இதுதான் பாஸ்ட் டென்ஸோட ரூல். இதே மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸுக்கும், ஃப்யூச்சர் டென்ஸில் 2 தான் இருக்குது நம்மளுக்கு, சிம்பிள் ஃப்யூச்சர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் இருக்குது, கண்டினியூஸ் இல்லை. ஓகேங்களா, அந்த 2 மட்டும் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது என்னது அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி நம்மளுக்கு வந்து 2 தான் இருக்குது, ஒன்று சிம்பிள் ஃப்யூச்சர், இன்னொன்று ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் தான் இருக்குது, கண்டினியூஸ் இல்லை. ஓகேங்களா, ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்பிள் ஃப்யூச்சர் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் என்ன வரணும் அப்படின்னா, ஷால் வில் இருந்து ஒரு வேர்ப் இருந்தால் அது வந்து சிம்பிள் ஃப்யூச்சர். ஓகேங்களா, இது வந்து இதை அந்த சென்டென்ஸில் ஷால் வில் இருக்குது அப்படின்னாலே அது வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இது கூட நம்ம வந்து பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஹீ வில் பை அ கார் இன் ஃபியூ மந்த்ஸ், இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ காருங்கிறது தான் இங்கே வந்து ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ இன்னும் ஃபியூ மந்த்ஸுங்கிறது எப்போன்னு டியூரேஷன். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. ஸோ இதில் எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட்டுங்கிறது நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ கார் அப்படிங்கிறது தான் வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட் எழுதுவோம். கார் வில் பி, நான் சொன்னேன் இல்லையா, வில் வந்தால் பி போடுவோம். ஸோ வில் பி பையோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாட். ஓகேங்களா, பாட் பை ஹீயோட பர்சனல் ப்ரொனவுன். ஓகேங்களா, அது என்னது, ஹிம். அதனால இங்கே வந்து பை ஹிம் வந்திருக்கு. ஓகேங்களா, இன் ஃபியூ மந்த்ஸ் அப்படி அந்த இன் ஃபியூ மந்த்ஸ் அப்படி நம்ம எழுதிடுறோம். ஓகேங்களா, இதுதான் வந்து இதோட எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் என்ன இருக்கும், ஷால் இருக்கும், வில் இருக்கும், ப்ளஸ் ஹாவ் இருக்கும், அது கூட வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு இருக்கும். ஓகேங்களா, ஷால் ஹாவ் வில் ஹாவ் அப்படி இருக்கும். ஓகேங்களா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷால் ஹாவ் பீன் வில் ஹாவ் பீன் அப்படின்னு அந்த பீனை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இதில் வந்து வித்தியாசம். இந்த ஹாவ் பீனுங்கிறது எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹேட் பீன் ஆட் பண்ணியிருக்கிறோம், வாஸ் வேர் பீன் எல்லாமே பீன் தான். இந்த பர்ஃபெக்ட்னு வந்தாலே நம்ம வந்து பீன் தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஐ வில் ஹாவ் ரிட்டர்ன் த ரிப்போர்ட் பை டுநைட். என்ன சொல்கிறாங்க, இன்னைக்குள்ளே நான் இந்த ரிப்போர்ட்டை எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ வில் ஹாவ் அப்படின்னு வரதுனால அது என்ன சென்டென்ஸு, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ வில் ஹாவை நம்ம என்னென்னு எழுத போகிறோம், வில் ஹாவ் பீன்னு எழுத போகிறோம். இங்கேயும் V3 தான் இருக்கும், இங்கேயும் V3 தான் இருக்கும். அதனால் ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன் அப்படியே தான் வந்துடும். நம்ம மாற்ற போகிறது பீன் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, த ரிப்போர்ட் வில் ஹாவ் பீன் ரிட்டர்ன் பை டுநைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த இடத்துல வந்து பை மீன்னு கொடுக்கல, ஏன் யோசிங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா பாசிவ் வாய்ஸில் டூவர் இல்லாமல் கூட வரும், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ டூவர் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டூவர் இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸ் தப்புன்னு அர்த்தம் கிடையாது. இட் இஸ் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஓகேங்களா, தி ரிப்போர்ட் வில் ஹாவ் பீன் ரிட்டன் பை மீ டுநைட் அப்படியே எழுதலாம். அந்த ஐயோட பர்சனல் ப்ரொனவுன் வந்து மீ, அதை நீங்கள் வந்து எழுதியும் எழுதலாம், அதுவும் கரெக்டு தான், அது தப்பு கிடையாது. அந்த மீ இல்லாமையும் எழுதலாம், மீனிங் தரணும் சென்டென்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், த ரிப்போர்ட் வில் ஹாவ் பீன் ரிட்டன் பை டுநைட் அப்படியே இன்றைக்குள்ள ரிப்போர்ட்டை எழுதியிருப்பேன், யாருன்றதை சொல்லலை. ஓகேங்களா, அந்த டூவர் யாருன்னு சொல்லலை, அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் தான் அது. அதனால் இதுவுமே வந்து கரெக்டு தான். நீங்கள் இந்த இடத்துல பை மீ கூட எழுதிக்கலாம் வேணும்னா. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தாங்க உங்களோட பாசிவ் அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் கன்வர்ஷன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸாக உங்களால் மாற்ற முடியும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.